பகவானை தவிர மற்ற பேர் நம்மை காக்க முடியாதுங்கிற உண்மை பெரியணும். இந்த கதைக்கே முக்கியம் எது தெரியுமோ? பகவான் நமக்கு ரக்ஷகன். ஒருவேளை அப்பா காப்பார், அப்பா தான் நம்மளை காப்பாற்றுவார்னால், ஏன் நேத்திக்கு நம்ம பார்த்த பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யகசிபு காப்பாத்திருக்கலாமே, கொல்லன்னா வந்தார். அம்மா காப்பாற்றுவாள்னால் பரதனுக்கு கை எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கலாமே, கெட்டதன்னா தேடி வச்சுட்டா. அண்ணன் காப்பாற்றுவார்னால் ராவணன் விபீஷணனை காப்பாற்றிருக்கலாமே, வாலி சுக்ரீவனை காப்பாற்றிருக்கலாமே, பண்ணதா ஒன்றும் தெரியலையே. இப்படி எந்த உறவை பார்த்தாலும் அவரவர்கள் காத்ததாகவே கதையை காணும். இவர்களாலே கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் பகவான் தான் ரட்சித்திருக்கிறார். அதனால அவர் ரட்சகன் புரியணும். புரிய கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் அவர் வரமாட்டார். இப்போ 2 பேர் வியாபாரத்தில் கூட்டு நன்னா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. 3வது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். நம்ம உள்ளே போனால் நன்னா பண்ணலாம், ஆனால் அவள் ஏதோ தாங்களே பண்ணிக்கிறதா நினச்சிட்டு இருக்கா, நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். இது 2 பேரில் ஒருத்தர் கை ஓஞ்சி உட்கார்றாரு பாருங்க. கூப்பிட்டப்புறம் தான் 3ஆம் மனுஷர் உள்ளே வருவார். சாமி முதல்லையே நீர் வந்திருக்கலாமே, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் என்னார். வந்தா அழையாத விருந்தாளி திருப்பி அனுப்பிச்சுடுவான். அதனால நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிதான். அதை போல பகவான் மேலே காத்துட்டு இருக்கார். இந்த யானை கூப்பிடட்டும் போவோம். 1000 வருஷம் அது கூப்பிடல. அதுக்கப்புறம் தான் கையெடுத்து கூப்பிட்டது. நமோ பகவதே தஸ்மை யதஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் ந யஸ்ய தேவா ரிஷயः பதம் விதுர்ஜந்துஹு புனః கோர்கதி கந்துமீரிதம் யதா நடஸ்யாகிருதிபிர்விசேஷ்டிதः துரத்தையானுக்கிரமணः சமாபவது. என்ன ரட்சிக்கட்டும். யார் ஒருத்தனுக்கு தனக்கு காரணம் கிடையாதோ, உலகனைத்துக்கும் காரணமாக இருப்பாரோ, தானே தனக்கு காரணமோ, அப்படிப்பட்ட பிரம்மம் என்ன ரட்சிக்கட்டும்னு கைதூக்கி அலறினார். அதுக்கப்புறம் வைகுந்தத்தில் பெருமானுக்கு நடந்தது தான் ஒரு ஆச்சரியமான செயல்.